எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சனிப்பெயர்ச்சி 2025 என்ன ஜோசியரை 2025 சனிப்பெயர்ச்சி போகிறதுக்கு இப்பயே சொல்கிறீங்களே நீங்கள் அப்படின்னு நினைக்கலாம். எதனால் நம்ம இவ்வளோ முன்கூட்டியாக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சனிப்பெயர்ச்சி அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு பயம் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா சனி இருக்கிற இடத்தால் பலருக்கு பாதிப்பு, சனியோட பார்வையால் பலருக்கு பாதிப்பு. படாத பாடுபடுறேன் ஜோசியரை, உசுரை வச்சுருக்கிறதே ஏண்டான்னு இருக்குது, உசுரை தவிர வேறு எதுவுமே இல்லை, கடனாகி போச்சு, குடும்பத்தில் பிரச்சனை, நிதி பிரச்சனை, இப்படி சகல விதத்துலேயும் பிரச்சனை இருக்குது, பெரிய பாவம், நான் என்ன பண்ணேன், ஒரு பாவம் பண்ணல, இருக்கவே பிடிக்கல அப்படிங்கிற மனநிலையில் பலரை வாட்டி வாய்ச்சிக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம முன்கூட்டியே சில நல்ல பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டோம்னா ஒரு மனசில் தெளிவு பிறகும். சரி, இப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் காலகட்டம் தான் சரியில்லை, அதுக்கு பிறகு நல்லா இருப்போம் அப்படிங்கிற ஒரு நேர்மறை சக்தி உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இந்த 2025 சனிப்பெயர்ச்சியால் யாராருக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே கணிச்சு சொல்கிறோம். அதாவது சனிப்பெயர்ச்சி எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025 வருஷம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி. இன்னைக்கு இந்த தேதியில் சனி பகவான் குரு பகவானோட வீடான மீன ராசிக்கு போக போகிறாரு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 3, 2027 வரைக்கும் 2.5 வருஷம் அங்கே தான் இருக்க போகிறாரு. இந்த சனி பகவானோட பயிற்சி, அதாவது சனி பகவான் தன்னோட சொந்த வீட்டிலேருந்து குரு பகவானோட வீட்டுக்கு, பகை வீட்டுக்கு போகிறார். இதனால் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன் கிடைக்க போகுது, சனியோட பார்வையில் யார் யாரெல்லாம் மாட்ட போகிறா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம துல்லியமாக பார்த்துருவோம். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த 2025 சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் இப்போ லாபஸ்தானத்தில் இருக்கார். 2025 மார்ச் 29ஆம் தேதி விரய சனி அப்படிங்கிறதுக்கு வரப்போகிறார். அதாவது உங்களுக்கு 7.5 சனி அப்படிங்கிறது ஆரம்பிக்க போகுது. மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே 7.5 சனியில் மாட்டின மாதிரி தான் இருக்கேன். இதில் புதுசாக என்ன ஜோசியரை 7.5 சனி வரப்போகுது அப்படிங்கிற நிலைமையில தான் இருப்பீங்க. ஏன்னா சனி பகவான் உங்களோட ராசிக்கு லாபஸ்தானத்தில் இப்போ இருக்கார். ஆனாலும் பலன் ஒன்றும் சரியாக கிடைக்கலையே ஜோசியரை அப்படிங்கிற மாதிரி தான் வாழ்க்கைங்கிறது ஓடும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பார்வை அப்படிங்கிறது உங்களோட ராசியிலே இருக்குது. சனி பகவான் தான் இருக்கிற வீட்டிலேருந்து 3, 7, 10 இந்த இடத்தெல்லாம் பார்ப்பார் இல்லையா. இப்போ 3வது பார்வையாக உங்களோட ராசியை பார்க்குறாரு அப்படிங்கிறதால சகோதர வர்க்கத்தில் பிரிவினையை கொடுத்துருப்பார். அண்ணன் தம்பியெல்லாம் பிரித்து போட்டுருவார், பங்காளிங்கெல்லாம் பிரித்து போட்டுருவார். அதேமாதிரி லாபஸ்தானத்தில் சனி இருந்தாலும் கூட பெரிய அளவில் லாபம் அப்படிங்கிறதே கிடைக்கலையே ஜோசியரை அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம். இதே காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா விரயத்தில் போய் ராகு மாட்டிக்கிட்டார். லாபம் வராதுன்னு சொல்ல முடியாது, வரும், ஆனால் 10 ரூபா நிற்காது அப்படிங்கிற மாதிரி தான் ஓடி இருக்கும். ஏதோ காசு வருது, வர்ற வழி அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, போகிறது அப்படிங்கிறது ரொம்ப சுலபமாக போயிடுது. மாத கடைசியில் கடை வாங்க வேண்டியது இருந்தால் கூட பரவாயில்ல, மாத தொடக்கத்திலே கடை வாங்குற அளவுக்கு தானே சூழ்நிலை இருக்குது ஜோசியரை அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்கீங்க. இந்த நேரத்தில் 7.5 சனி வேறையா ஏன் ஜோசியரை அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கு 7.5 சனி காலகட்டத்தில் நன்மைகள் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது இந்த சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறத நாம் மங்கு சனி, பொங்கு சனி, மரண சனின்னு பிரிச்சுக்கலாம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் 30 வருஷத்துக்கு ஒருக்க வந்துடுவார். இதுதான் தீர்க்கம். இப்போ உங்களுக்கு இள வயதிலேயே முதல் சுற்று அப்படிங்கிறது பெரும்பாலும் முடிஞ்சு போயிடும். அது பெருசாக நமக்கு பாதிக்காது. அதுக்கு படிச்சுக்கிட்டு இருப்போம், பெற்றோர்கள் தயவில் இருந்திருப்போம், பெற்றோர்களோட அரவணைப்பில் இருந்திருப்போம், நம்மளோட பாதிப்பு சேர்த்து அவங்கள தான் மாட்டிக்கிட்டு இருந்திருக்கோம். அதனால் 30 வயது மேற்பட்டவர்களுக்கு இப்போ வரக்கூடிய 7.5 சனி அப்படிங்கிறது பொங்கு சனி. பயப்பட வேண்டியதில்லை. பொங்கு சனி நல்ல செய்யுமா ஜோசியரே அப்படின்னு கேட்டால் அடிக்கிறதெல்லாம் போட்டு அடிக்கும், அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ 2025 பார்த்தீங்கன்னா விரய சனி தொடங்குது 2.5 வருஷம், அப்புறம் ஜென்ம சனி 2.5 வருஷம், அப்புறம் குடும்ப சனி, பாத சனிங்கிறது 2.5 வருஷம். இந்த 7.5 வருஷத்தில் படாத பாடுபடணும், அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. சும்மா ஆகா ஓகோன்னு நாம் உங்களுக்கு பொய் சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் நிறைய நன்மைகள் கொடுக்கும். அதாவது இந்த விரயசனி காலகட்டம் அப்படிங்கிறது என்ன செய்யும்னா, திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் ஆகிக்கிறோம். ஒரு குடும்பம் புள்ள ஊட்டின்னு உருவாக்கி கொடுத்துரும். அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டியதில்லை. ரொம்ப நாளாக வரன் தேடிட்டு இருக்கேன், ஒன்றும் கிடைக்கல ஜோசியரை அப்படின்னவங்களுக்கு கூட திருமணத்தை பண்ணி வச்சிடும். அனுபவிடா மகனை, இப்போ போடுறா கஷ்டத்தை அப்படின்னு பேச்சுலராக ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்தேன், கல்யாணம் இல்லை, எந்த கல்யாணம் பண்ணி வச்சிட்றேன், இனிமேல் கிடந்து தடுமாறு அப்படிங்கிற மாதிரி மாட்டி விட்டுருவார். அதோட சொந்த வீட்டை கொடுத்துருவார். எங்கேயாவது கையை ஊனி கரணம் போட்டு கடை வாங்கி ஒரு இடத்த விற்று எப்படியோ ஒரு ரூபத்தில் சொந்த வீடு அப்படிங்கிறத சனி கொடுத்துருவார். ஏன்னா குருவோட வீட்டில் தான் சனி இருக்கார். அப்படிங்கும்போது நிறைய நன்மைகள் அப்படிங்கிறதும் செய்வார். உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 10, 11 இந்த 2 வீட்டுக்கும் அதிபதி சனி. அவர் 12க்கு வரார். அப்படிங்கும்போது
தொழில் விரயம் அப்படிங்கிறத கொடுப்பாரு. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, முதலீடு போடலாமா ஜோசியர்னா போடலாம், தப்பு கிடையாது. கையில் காசு வச்சுருக்கிறத விட 10 ரூபா தொழிலில் முதலீடு போடுங்க, ஒரு 50 ரூபா பெருக்கிறேன் அப்படின்னு. ஒரு நகை வச்சுருக்கேன், நட்டு வச்சுருக்கேன், ஏதோ கடன் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கணும் இந்த விரயசனி காலகட்டம் அப்படிங்கிறது. அதனால் கூடுமான வரைக்கும் ஏதோ ஒரு கடனை நாமளாக கமிட்மெண்ட்டை உருவாக்கி வச்சுக்கணும். ஒரு லோன் போட்டு ஒரு வீடு கட்டுறேன், லோன் போட்டு ஒரு வண்டி வாகனம் வாங்குகிறேன், இல்லை ஏதாவது ஒரு ரூபத்தில் 10 ரூபா கடை வாங்கி ஒரு மண்ணை வாங்கி போடுறேன் அப்படிங்கிற மாதிரி நாம் கடனை உருவாக்கிட்டு நமக்கான அந்த மாதாந்திர சம்பாரித்தோம் கடை அடைச்சோம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று உருவாக்கி வச்சுக்கணும். இந்த மாதம் 50 ரூபா சம்பாதிக்கிறேன்னா ஒரு 30 ரூபா கடை அடைக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி உருவாக்கி வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கிங்களேன், இந்த வாங்குகிற கடை அப்படிங்கிறது நல்ல விதத்தில் போயிடும். என்ன ஜோசியரை போய் கடை வாங்க சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இப்படிப்பட்ட சூழலுக்கு நாம் சுப விரய செலவுகளுக்காக கடனை உடனே வாங்கி வச்சுக்கிட்டோம்னா அபவிரய செலவுகள் அப்படிங்கிறது வராது. இல்லைன்னா தேவையில்லாத வைத்திய செலவு வரும். வீட்டில் யாருக்கா ஒன்று கிடக்க ஒருத்தருக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு வரும். 1 லட்சம் 2 லட்சம் கடை வாங்கி செலவு பண்ணுற மாதிரி வந்துடும். அதனால் இந்த மாதிரி கடன் வாங்கணும் அப்படிங்கிற நிலைமை நமக்கு வரக்கூடாதுன்னா கூடுமான வரைக்கும் ஒரு நகையே வச்சோ இல்லை ஒரு கடனை வாங்கியோ ஏதோ ஒரு சுப விரய செலவுகள் அப்படிங்கிறது பண்ணிக்கிறது நல்லது. 10 ரூபா காசு பணம் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் வச்சுருக்க முடியாது. தேக்கியே வச்சுருந்தாலும் கூட அந்த 10 ரூபா செலவாகிட்டு தான் இருக்கும். 10 ரூபா சம்பாரித்து வைக்கிறேன்னு போனீங்கன்னா 20 ரூபா செலவு காத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ கூடுமான வரைக்கும் வருது செலவு பண்ணுறோம், ரைட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி ஓட்டிக்கிறது நல்லது. அதே நேரத்தில் கொஞ்சம் வேலையில் பார்த்திங்கன்னா கெடுபிடி இருக்கும். திடீர்னு ரூல்ஸை மாற்றுவானுங்க. ஒரு அட்வான்ஸ் கேட்டால் கிடைக்காது. ஆஃபீஸில் வேலை செய்கிறோம்னா சக ஊழியர்கள் நமக்கு தொந்தரவு கொடுப்பானுங்க. இதெல்லாம் ஒரு விதத்தில் நமக்கு கொஞ்சம் மன உளைச்சல் அப்படிங்கிறத கொடுக்கும். அதுமாதிரி சொந்த தொழில் பார்த்திங்கன்னா நல்லா போயிட்டுருக்கோம். திடீர்னு கூட்டு தொழில் பண்ணுற நேரத்தில் ஒரு கூட்டாளி பிரிஞ்சு ஓடி போயிடுவோம். இல்லைனா நல்ல லாபம் வந்துட்டுருக்கோம், திடீர்னு ஒரு மாதம் உட்காரும். இப்படி ஏற்ற இறக்கத்தோட தொழில் இருக்குமே தவிர தொழில் உங்கள் கையை விட்டு போகாது. சனி உங்களுக்கு நிரந்தரமாக எதையாவது கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துட்டு தான் போவார். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த விரயசனி காலகட்டத்திலேயே சொந்த தொழில் அமையாதவர்களுக்கு கூட தொழில் அப்படிங்கிறது அமைஞ்சிரும். ரொம்ப நாளாக நான் இன்னொருத்தன்ட்ட கூலிக்கு தான் மாதிரி வச்சுட்டு கிடக்கேன், வயசாகி போச்சு, நானும் எப்போ தான் 10 ரூபா தொழில் செஞ்சு எனக்கு நான் உழைக்கிறது ஜோசியரை அப்படின்னு புலம்பிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு வண்டி வாகனம் வாங்கி போடுறேன், ஒரு லாரி வாங்கி ஓட்டுறேன், ஒரு ஆட்டோ வாங்கி ஓட்டுறேன், இந்த ஏதோ ஒரு வகையில் சொந்த தொழில் அப்படிங்கிறது அமைஞ்சிரும். அமைகிற தொழில் ஏற்ற இறக்கத்தோடு இருந்தாலும் ஒரு மனதுக்கு நிறைவு அப்படிங்கிறது இருக்கும். அதே காலகட்டத்தில் இந்த விரயசனி அப்படிங்கிறப்ப நம்ம கொஞ்சம் இந்த லாகிரி வஸ்து பழக்கத்தை குறைச்சிக்கணும். உடலில் கொஞ்சம் உபாதைகளை கொடுப்பார். குறிப்பாக பார்த்திங்கன்னா மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உடல் பருமனை கொடுத்துருவார். சல்லுன்னு உடம்பேறி போகும். நல்லா அப்படியே ஜிம்பாடி மாதிரி இருக்கவங்க கூட தொந்தியும் தொப்பையுமா ஆகிட்டு ஒரு படியேறமில்ல, ஒரு மூச்சு வாங்குது அப்படிங்கிற நிலைமைக்கு ஆளாயிடணும். அதனால் கொஞ்சம் கவனம். அதுமாரி இந்த விரயசனி காலகட்டத்தில் அடுத்த விஷயத்தில் நாம் நுழைக்கவே கூடாது. விரயசனின்னு இல்லை, இன்னொரு 7.5 வருஷத்துக்கு யாரோட விஷயத்துலையும் மூக்கம் நுழைக்காதீங்க. நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கேன்னு. ஆனால் இது மாதிரி தேவையில்லாதெல்லாம் வரும். ஒருத்தனுக்கு நல்லது கெட்டது செய்ய சொன்னோம், ஒருத்தன் பொண்ணு பார்த்து வையும்பா, ஒருத்தன் பையன் எதாவது இருந்தால் சொல்லும்பா, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, பழக்கம் இல்லைங்கன்னு சொல்லிட்டு கலந்துக்கிறது நல்லது. இல்லாட்டி நாம் ஒருத்தனுக்கு நல்லது செய்ய போய் அதில் ஏதாவது எதர்ச்சியாக பிரச்சனை வந்தால் பழி நம்ம மேலே விழுந்து போயிடும். அப்படிங்கிறதால கூடுமான வரைக்கும் இந்த பெண் பார்க்குறது மாப்பிள்ளை பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்களில் தலையிடாதீங்க. யாருக்கும் ஜாமீன் ஜவாப்தாரி ஏற்றுக்காதீங்க. இன்னொருத்தட்ட கடன் சொல்லி நீங்கள் வாங்கி கொடுக்காதீங்க. உங்களுக்கு 10 ரூபா கடன் வேணால் நீங்கள் நேராக வாங்குங்க. உங்களால் 10 ரூபா கொடுக்க முடியும்னா நேராக கொடுங்க. இன்னொருத்தன்ட்ட ஜாமீன் போகிறது வர்றது இதெல்லாம் வச்சுக்காதீங்க. மற்றபடி இந்த விரயசனி காலகட்டத்தில் சனியோட பார்வையிலேருந்து உங்கள் ராசி விலகுது. அது ரொம்ப ஒரு நல்லது. லாபத்தில் சனி இருந்தாலும் கூட சனி பார்வை உங்கள் ராசியில் உள்ள நாளாக இருந்து சனி உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தார். சின்னதாக ஏதாவது கொஞ்சம் அதீத ஆசைப்பட்டோம்னா கூட பிடிச்சி வச்சுக்குவார். உனக்கு ஓவர் ஆசை ஒன்று ஒரு தட்டுறேன்னு தட்டி வச்சுருவார். அதனால் இந்த சனியோட நேரடி பார்வை அப்படிங்கிறது வஜ்ர பார்வை, அது விலகிருச்சு. அதனால் இதுக்கு மேலே உங்களுக்கு விரயசனி காலகட்டமாகவே இருந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. திருமணமாகாதவர்களுக்கு திருமணம், தொழில் அமையாதவர்களுக்கு தொழில், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் எல்லாமே கிடைக்கும். சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் அப்படிங்கிறதும் இருக்கும். அதனால் 7.5 சனி தானே அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. 7.5 சனி சகலத்தையும் கொடுத்துட்டு இதுக்கெல்லாம் சேர்த்து நீ கஷ்டப்படுறா அப்படின்னு தான் உங்களை கஷ்டப்பட வைக்கும். அப்போ அந்த சுமையாக இருந்தாலும் கூட அது ஒரு சுகமான சுமையாக தான் இருக்கும். அதை நீங்கள் ஏற்றுங்க. கர்ம வினைகளின்படி வாழணும். கஷ்டப்படுறோம் 10 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் குறுக்கோழியில் போகணும்னு நினச்சோம்னா அப்புறம் வாங்கப்படுறதும் நீங்களாக தான் இருப்பீங்க. அதனால் கூடுமான வரைக்கும் பிறருக்கு துன்பம் விளைவிக்காமல், இன்னொருத்தருக்கு கெடுதல் நினைக்காமல் உங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறத வாழ்ந்தாலே இந்த 7.5 வருடத்துக்குள்ளேயே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லாத்தையுமே கொடுத்து அழகு பார்ப்பார் சனி. மேசராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.